ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மூவி ஸ்போர்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் 5 ப்ரூட்டலான ஆக்ஷன் மூவிஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் அந்த வீடியோவில் கொண்டு வந்துருக்க அந்த 5 மூவிஸும் சும்மா பங்கமாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க கைஸ், வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஜே ஒரு குட்டி பொண்ணை தத்தெடுத்து வளர்க்குறான், அதுவும் ஒரு அசாசியனாக வளர்க்குறான். அந்த பொண்ணு வளர்ந்ததுக்கப்புறம் கொலை அப்படின்னு சொல்லி அவளுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா மிஷனையும் கம்ப்ளீட் பண்ணுறான். அண்ட் ஒரு டாப் நாச்சான அசாசியனாகவும் இருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேலே அவளுக்கு இந்த அசாசியன் வேலையும் பிடிக்கல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன பசங்களையும் குழந்தைங்களையும் இது மாதிரி அசாசியனை மாற்றுறதும் அவளுக்கு பிடிக்கல. சரி இந்த வேலையை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு மிஷனுக்கு போகிறா. ஆனால் அங்கே அவளுக்கு யாரோ பாய்சனை இன்ஜெக்ஷன் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த பாய்சனால் அவளால் 24 ஹவர்ஸ் தான் உயிரோடு இருக்க முடியும். இப்போ கேட்டு அவளுக்கு கொடுக்கப்பட்ட மிஷனை கம்ப்ளீட் பண்ணாலா இல்லையா, இதுக்கு காரணமான ஆளுகள்லாம் தேடி கொன்னாலா இல்லையா, அதுக்கப்புறம் உயிர் பொழைச்சாலா இல்லையா அப்படிங்கிறத ரொம்ப சுவாரஸ்யமாக அந்த மூவியில் சொல்லியிருப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த மூவியோட நேம் என்ன கேட்டிங்கன்னா 2021 ஆக்ஷன் த்ரில்லராக ரிலீஸ் ஆன மூவி தான் கேட். இந்த மூவிக்கு IMDbல 6.2 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் ஆக்ஷன் சீன்ஸ்க்குலாம் பஞ்சமே இல்லாமல் ஸ்டண்ட் கொரியோகிராஃபிலாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் நடிச்ச ஒவ்வொரு ஆக்டரும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை செம்மையாகவே நடிச்சிருக்காங்க. அண்ட் சினிமா ஃபோட்டோகிராஃபியும் சூப்பராக இருக்குங்க. ஒரு விசுவல் ட்ரீட்டாக தான் இருக்கும் இந்த படம் பார்க்கவே. ஸோ நீங்கள் இந்த படத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க நெக்ஸ்ட் மூவிக்கு போவோம். அமீர் ஆசிப்புங்கிற பங்களாதேஷ் ட்ரக் லார்டுக்கும் மும்பை ட்ரக் லார்டுக்கும் ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை போய்கிட்டே இருக்குது. அதனால அமீர் ஆசிப் மும்பை ட்ரக் லார்டோட பையனை கடத்தி டாக்காங்கிற ஒரு சிட்டியில் கொண்டு போய் மறைச்சி வச்சிருக்கான். இப்போ அந்த பையனை காப்பாற்றுறதுக்காண்டி டைலர் ரேக்குங்கிற நம்ம ஹீரோவாக ஹையர் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவும் டாக்கா சிட்டிக்கு போய் அந்த பையனை அந்த கடத்தல் கும்பல்கிட்டேருந்து காப்பாற்றிடுறாரு. இந்த விஷயம் அமீர் ஆசிப்புக்கு தெரிய வர அந்த பையனும் அவனும் அந்த சிட்டியை விட்டு உயிரோட வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஆளுகள்கிட்டையும் இல்லீகலான ஆர்மி ஆஃபீஸர்கிட்டையும் பணத்தை கொடுத்து வேலையை செஞ்சு முடிய சொல்கிறான். இப்படியோட சுச்சுவேஷனில் எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி எல்லா போராட்டங்களையும் தாண்டி டைலர் ரேக் அந்த பையனை காப்பாற்றி அந்த சிட்டியை விட்டு வெளியே வந்தாரான்னு சொன்ன மூவி தான் 2020 ஆக்ஷன் த்ரில்லராக ரிலீஸ் ஆன எக்ஸ்ட்ராக்ஷன். இதுக்கு IMDbல 6.8 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படம் ஃபுல்லாகவே நிறைய ஆக்ஷன் சீன்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த ஒவ்வொரு ஆக்டரும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் நிறைய பேக் ஸ்டோரிஸ் இருக்குது. இதுவே நம்ம படம் ஃபுல்லாகவே நம்மளை எங்கேஜிங்காகவே வச்சுருக்கோம். அண்ட் இந்த மூவி தமிழ் டப்பில் இருக்குது. நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். ஒரு தாறுமாறான படம். ஒரு ட்ரக் மாஃபியா கிங் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருக்கான். இது வரைக்கும் அவனை பிடிக்க போன எந்த ஒரு போலீஸ்காரனும் உயிரோட திரும்பினதே இல்லை. எல்லாரையும் அவன் கொண்டு குஞ்சிடுறான். ஸோ அந்த மாஃபியாக்கிங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே பூந்து கைது பண்ணி கூட்டி வரக்கூடிய மிஷினை நம்ம ஹீரோ ரமா கிட்ட கொடுக்குறாங்க. ரமாவும் ரொம்ப நேர்மையான ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் உள்ள ஒரு போலீஸ். அவன் கூட ஒரு 20 போலீஸை கூட்டிக்கிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகிறான். அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போனதுக்கு தான் தெரியுது அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லாருமே ரவுடி பசங்க, பொறுக்கி பசங்க. ஸோ அவங்கெல்லாம் தாண்டி ரமா அந்த மாஃபியாக்கிங்க கைது பண்ணானா இல்லையா, உயிரோட வெளியே வந்தானா இல்லையான்னு சொன்ன படம் தான் 2011 ஆக்ஷன் த்ரில்லராக ரிலீஸ் ஆன மூவி தான் தி ரைட் ரிடம்ப்ஷன். இது ஒரு இந்தோனேஷியன் மூவிங்க. கும்பு ஹாஸ்டலுக்கு அப்புறம் ஒரு தாறுமாறான ஆக்ஷன் சீன்ஸ்லாம் இந்த படத்தில் தான் வச்சுருக்காங்க. ஆக்ஷன் சீன்ஸ் பக்காவாக இருக்குது. அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபியும் ஸ்க்ரீன் பிளேயும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு இடத்துல கூட போர் அடிக்காது. ஆக்ஷன் சீன்ஸ் ரத்தம் தெரிய ப்ரூட்டலாக இருக்கும். இந்த மூவி அமேசான் பிரைம் வீடியோ, யூடியூப் இது மாதிரியான OTT பிளாட்ஃபார்ம்லாம் இருக்குது. நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். தமிழ் டப்லேயும் இருக்குது. ஒரு மஸ்ட் வாட்சான மூவிங்க. சரி வாங்க அடுத்த படத்தை பார்க்கலாம். CA ஏஜெண்டாக இருந்த பிரைன் மில்ஸ் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இப்போ ஆக்ட்ரஸுக்கு பவுன்சராக இருக்கார். அவங்க ஒய்ஃபும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னே அவரை பிரிஞ்சு போயிட்டாங்க. அவருக்கு ஒரு பொண்ணு இருக்குது. அவங்க ஒய்ஃபு பிரிஞ்சு போனாலும் அவர் பொண்ணு மேலே ஒரு அக்கறையாக தான் இருக்கார். இப்போ அவங்க பொண்ணு பாரிஸ்க்கு டூர் பொண்ணு ஆசைப்படுது. ஆனால் அவங்க பொண்ணுக்கு 18 வயசு ஆகலை. அதனால் அவள் அப்பாவோட சிக்னேச்சர் தேவை. ஆனால் பிரைன் மில்ஸ் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. எப்படி ஒரு பொண்ணு கிம்மும் அவர் கன்வின்ஸ் பண்ணி அந்த பாரிஸ் டூருக்கு கிளம்பிடுறா. போன இடத்துல தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அவங்க பொண்ணு கிம்மையும் அவளோட ஃப்ரெண்டையும் ஒரு கேங்ஸ்டர் கும்பல் வந்து கடத்திடுறாங்க. ஆனால் அவளை கடத்துறதுக்கு முன்னேக்கே கிம் அவங்க அப்பாட்ட பேசுகிறா. இதுக்கு பிறகு அப்படி பிரைன் மில்ஸ் அவர் பொண்ணை கண்டுபிடிச்சாரு. அவர் பொண்ணை கடத்தின கேங்ஸ்டர்ஸ்லாம் யார், அவருக்கு என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்ன மூவி தான் 2008 ஆக்ஷன் த்ரில்லராக ரிலீஸ் ஆன டேக்கன். இந்த மூவிக்கு IMDbல 7.7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் பேக்கேஜ். இது வரைக்கும் இந்த படத்தில் 3 படம் படத்தை பார்க்கணும் கண்டிப்பாக பாருங்கள். ஆனால் அந்த படம் இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் இருக்குது. சரி வாங்க காய்ஸ், லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக இருக்க மூவி பார்ப்போம். ஹீரோ டெய்லி வேலைக்கு போகிறது வீட்டுக்கு வருது அப்படின்னு ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே இருக்கார். அவருக்குள்ள ஒரு ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்படி இருக்கும்போது 2 திருடங்க அவர் வீட்டுக்கு திருட வராங்க. ஆனால் அவர் அமைதியாக இருந்து அந்த திருடங்கிட்ட எல்லாமே கொடுத்து அனுப்பிடுறாரு. ஆனால் அந்த திருடங்க தன்னோட பொண்ணோட பிரேஸ்லெட்டையும் திருடி போகிறாங்க. அதனால ரொம்ப டென்ஷனானவர் அந்த திருடங்களை பிடிக்க போகிறாரு. ஆனால் போன இடத்துல அந்த திருடங்களுக்கு பதிலாக வேறவங்கள்ட்ட பிரச்சனைக்கு போய் இவரோட முழு கோவத்தை அவங்க மேலே காமிச்சிடுறாரு. ஆனால் இவர் பொழந்து கட்டினவன் ஒரு பெரிய மாஃபியா கிங்கோட தம்பி.
ஸோ அந்த அண்ணங்காரன் இவனை பழி வாங்கி அவனு சொல்லி துடிக்கிறான். அதுக்கப்புறம் இவரோட லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு, இவர் அந்த மாஃபியாக்கு இங்கே கொன்னாரா இல்லையா, இல்லை அவங்க இவரை கொன்னாங்களா, அவங்க ஃபேமிலிக்கு என்னாச்சு, அப்படி இப்படின்னு சொன்ன மூவி தான் 2021 ஆக்ஷன் த்ரில்லராக ரிலீஸ் ஆன நோபடி. இதுக்கு IMDb 7.4 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஜியோ சினிமா, அமேசான் பிரைம் வீடியோ, G5 இது மாதிரியான OTT பிளாட்ஃபார்மில் இருக்குங்க. இதில் ஹீரோ ஒரு பக்காவான ஆக்டிங் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி வில்லன்ஸும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஒரு எங்கேஜிங்கான மூவி. நீங்கள் படம் பார்க்க உங்களுக்கு போரே அடிக்காது, பார்த்துக்கிட்டு தான் தோணும். இது தமிழ் டப்பில் இருக்குது, மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். ஓகே காய்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் சொன்ன 5 மூவிஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி நிறையா மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ்.